ஹாய் மக்கள், இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு ஒரு சூப்பரான சாதனமாக பார்க்க போகிறோம் கேட்டால என்ன காரியம் இருந்துச்சுன்னா, இப்போ எனக்கு அடிச்சத வெயிலுக்கு ஓடி அந்த ஒரு கிளாஸ் வெள்ளம் குடிச்சலான்னு பார்த்தா வீட்டில் உள்ள வெள்ளம் என்ன உப்பாட்டு வேற என்ன டேஸ்ட்லியாக இருக்குது கேட்டால என்ன காரியம் என்ன சூடு சமயம் ஆனோண்டு கிணற்றில் உள்ள வெள்ளம் என்ன டேஸ்ட்டக்க மாறி பழக்கி இருக்குது. இதுக்காக நம்ம ஒரு தீர்வு கண்டுபிடிச்ச போகிறோம். என்ன அது நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லி தர போகிறேன் கேட்டால கிணற்றில் உள்ள வெள்ளத்துக்கு எப்படி தேனி போல மாற்றுவோம் நம்ம சொல்லி தர போகிறது. അതുകൊണ്ട് പിന്നെ நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஷேர் எல்லாம் பண்ணி விடுங்க. പിന്നെ பாருங்க வீடியோக்குள்ளே போவோம், எல்லா காரியம் சொல்லி தரேன் பாருங்க போவோம். இந்த சூடு சமயத்தில் குடிச்ச பற்றாத டேஸ்ட்டில் இருக்கிற வெள்ளத்தையும் நல்ல இனிப்பாட்டு மாற்றக்குள்ள இந்த மரமாக்கும் கேட்டல. இது என்ன மரம் என்ன நெல்லி மரமாக்கும் கேட்டல. காட்டு நெல்லின்னு சொல்லுவேன் ஆளுவோ, இது உங்களை ஊரில் என்னன்னு சொல்லுவேன்னு எனக்கு இப்படி இல்லை. இது நெல்லி மரமாக்கும் கேட்டல. இந்த மரம் தான் வேணும் வெள்ளத்தை இனிப்பாட்டு மாற்றவுக்கு. அதுக்கு வேண்டியது நம்ம இந்த மரத்தை தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஆளை மேலே ஏற்றி விட்டுட்டு கேட்டல, ஒரு கொம்பை வெட்டி வேண்டியதுக்கு. ஏன்னா நமக்கு இந்த மரம் ஃபுல்லாக ஒன்று வேண்டாம், ஒரு கொம்பு மட்டும் மதி. അതുകൊണ്ട് നമ്മൾ ഒരാളെ മേലെ ഏറ്റി വിട്ടിട്ടുണ്ട്. അയാൾ ഇനി മേലുണ്ട് കൊമ്പ് വെട്ടി കൊണ്ടുവന്ന പുറവാക്ക് നമുക്ക് അടുത്ത കാര്യമൊക്കെ ഉള്ളത് കിട്ടിയാൽ. കൊമ്പ് വെട്ട തുടങ്ങി കുറേ നേരമാച്ച് എന്നാൽ ഇതുവരെ വെട്ടി മുടിയല്ലേ കിട്ടിയാൽ. ആണ് എന്നെ അത് കുറേ കഷ്ടമുള്ള കാര്യമാക്കും. പിന്നെ എന്നാണ് ചിന്ന இந்த നെല്ലിമരം നിന്നപ്പം തേടി കണ്ടുപിടിച്ച് നോക്കി കുറേ നേരമാച്ച് കേട്ടില്ല. നെല്ലിമരം നിൽക്കുന്ന ഇടത്തെല്ലാം തേടി കണ്ടുപിടിച്ച് നോക്ക്. തേടി കണ്ടുപിടിച്ച് ഒരു കൊമ്പ് ഇട്ടൊക്കെ ഭയങ്കര പാടാക്ക്. நெல்லி மரத்தில் காட்டு நெல்லி நிறைய நிற்கிது கிட்டல, காய்ச்சல் நிற்கிதுக்கா. அது கீழே வரும்போது நான் உங்களுக்கு காட்டி தரேன் கிட்டல, காய் எப்படி இருக்குதுன்னு உள்ளது கிட்டல. இனி கொம்பை கீழே வெட்டி இட்டோண்டு அடுத்துள்ள காரியம் அடுத்து காட்டி தரேன். இப்போ நம்ம ஒரு வழியாட்டு கொம்பை வெட்டி இட்டாச்சு கிட்டல. உங்களுக்கு காணதானு தெரியல, இந்த கீழே கிடக்குது கிட்டல. பெரிய கொம்பாக்குங்க, பெரிய கொம்பு கீழே வெட்டி இட்டாச்சு. வெட்டி இட்டப்போ அந்த பார்க்குது நிறைய நெல்லிக்காய் நிற்கி கேட்டியல. இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம பறித்து ஒரு இடத்துல கூட்டி வைப்போம். ஃபஸ்ட்டு வச்சோன்ட்டு அடுத்துக்குள்ள காரியம் அடுத்த சொல்லிதெல்லாம் ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் பறிப்பான் கேட்டியல. நெல்லிக்காய் என்ன சொல்லுது, சும்மா ஒன்றும் இல்லை கேட்டியல. நெல்லிக்காய் தின்னவங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் புளிப்பாட்டு இருந்தானே, அடுத்து நெல்லிக்காய் தின்னோண்டு வெள்ளம் குடிச்சுமா நல்ல இனிப்பாட்டு இருக்குன்னு கேட்டியல. யாருக்கெல்லாம் இதே போல் நெல்லிக்காய் தின்னோண்டு வெள்ளம் குடிச்சோக்கு நல்ல இஷ்டமோ அவையெல்லாம் ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டை இட்டோண்டு போங்க. പിന്നെ എന്നാണ് ഇനി വീട്ടിലെ കൊണ്ടുവച്ച് നിറയെ നേരം ഇരുന്ന് തിന്നണില്ല, തിന്നൊക്കെ വേണ്ടിയാക്കുന്നായി അതിൽ എനിക്ക് നെല്ലിക്ക എല്ലാം പറിച്ചുകൊണ്ടിരിക്കാം. ഇനി നെല്ലിക്ക പറിച്ച് മുടിച്ച പിറവാക്കാം അടുത്തുള്ള കളി. അടുത്തുള്ള എന്നെ ചെയ്യണമെന്നുള്ളൂ അടുത്ത് താൻ ചൊല്ലി തറേ. ഫസ്റ്റ് നമ്മൾ നെല്ലിക്കെല്ലാം പറിച്ച് കൂട്ടുക. ഞാനിങ്ങനെ ഇതിൽ ഉപ്പും മുളകെല്ലാം ഇട്ട് തിന്നൊക്കെ നല്ലതായിരിക്കും കിട്ടില്ല. ഉപ്പും മുളകെല്ലാം ഇട്ട് ഇത് അത് കൂടെ വെച്ച് തൊട്ട് പുറക്കി തിന്നൊക്കെ സൂപ്പറായിരിക്കും. ഇതെല്ലാം உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்கள் ஒன்று கமெண்ட்டில் சொல்லி கொண்டு போங்க. പിന്നെ എന്നാണ് என்ன இதில் நிறைய நிற்கிது. 4 வாக்கு 2 பயிலும் எல்லாம் பறிச்சாச்சு. பறித்து முடிஞ்சோண்டு இனி என்னன்னா கொம்பை வெட்டி எடுக்கணும் கேட்டிല്ല. നമുക്ക് இந்த இலை ஒன்றும் வேண்டாம், அந்த தண்டு மட்டும் மதி. தண்டுன்னு அந்த கொம்பு போல வருதில்ல, மரத்துண்டு மட்டும் மதி. இந்த இலை ஒன்று நமக்கு வேண்டாம். അതുകൊണ്ട് இலை அந்த சின்ன கொம்பு இதெல்லாம் வெட்டி மாற்றணும். ஃபஸ்ட்டு வெட்டி மாற்றிக்கொண்டு அடுத்து நம்ம அந்த மரத்துண்டை மட்டும் கரெக்டாகிட்டு துண்டு துண்டாட்டு வெட்டி எடுக்கணும் கேட்டில. இடையில நெல்லிக்கையில் நிற்கி அதையும் பறிச்செடுத்தது வேற ஒன்றும் நினச்சாதீங்க. நெல்லிக்காய் காரணமாக கை வச்சதான் தோணும் என்ன செய்யோக்கு. പിന്നെ എന്നാണ് അതെല്ലാം വെട്ടി വിട്ടുകൊണ്ടിരുന്നാൽ ഇപ്പം കുറച്ചൊക്കെ നമ്മൾ വെട്ടി മാറ്റിയാச்சு, ക്ലിയർ ആക്കിയാச்சு. ഇനി ചിന്ന ചിന്ന തുണ്ടായിട്ട് വെട്ടിയെടുക്കണം കേട്ടില്ല. ചിന്ന ചിന്ന തുണ്ടാണ് ഞാൻ നല്ല ചിന്നതായിട്ടൊന്നും വെട്ടണ്ട, ഒരു 3 അടി 4 അടി തുണ്ടായിട്ട് നീളത്തേക്ക് തുണ്ടായിട്ട് വെട്ടിയെടുത്താൽ മതി കിട്ടിയില്ല. ഞാൻ കാട്ടി തരാം അത് ഇവിടെ വെട്ടിയെന്ന് കണ്ടില്ല. ഇത്ര നീളത്തേക്ക് വെട്ടിയെടുത്താൽ മതി കണ്ടില്ല. അത് അതിലുണ്ടെന്ന് ഇതുവരെയുള്ള ദൂരം ഇതേപോലെ ചിന്ന ചിന്ന തുണ്ടുകളായിട്ടൊക്കെ വെട്ടിയെടുക്കുള്ളൂ. ഞാൻ നമുക്ക് ഇതാ വെച്ചതേയും വെള്ളത്തെ ഇനിപ്പാട്ട് മാറ്റണം കിട്ടില്ല. നിൻ്റെ ഇതേപോലത്തെ കാട്ട് നെല്ലിക്ക കൊമ്പ് തന്നെ വേണം, വേറെ കൊമ്പൊന്നും എടുക്കാതെങ്കിൽ എന്നാൽ വീട്ടിലെ മറ്റേ വേറെ പുതിയ നെല്ലിക്ക മരമൊക്കെ ഉണ്ട് കിട്ടില്ല. കുറേ വെറൈറ്റി ഉണ്ട്. അതൊക്കെ കൊമ്പെല്ലാം വെട്ടിയുണ്ടെന്നുകൊണ്ട് വെള്ളം ഇതേപോലെ ഇനിച്ചെല്ലാണ് ഇതിൽ അടുത്ത് ഇനട്ടയാക്കരുത്. ചെല്ലുതെല്ലാം ക്ലിയർ ആക്കി ഇട്ടുകൊള്ളണം. കാട്ട് നെല്ലിക്ക കൊമ്പ് തന്നെ വേണം കിട്ടില്ല. എങ്കിലേ വെള്ളം നമ്മൾ തേന് പോലെ മാറ്റം പറ്റും. തന്നെ ചെയ്യണമെന്ന് തന്നെ നമുക്ക് വീട്ടിലുള്ള കിണറ്റിൽ ഇതേപോലെ കയർ കെട്ടി ഇറക്കണം കേട്ടിയാൽ. കയർ കെട്ടി ഇറക്കിയതിന് ഞാൻ അന്ന് കെട്ടിയിരിക്കുന്നത് കണ്ടില്ല. 2 കയറാണ്. ഒരു കയർ ഇളുക്കുമ്പോൾ അടുത്ത കയർ ആവുന്നതിൻ്റെ മേലെ വരണം. അതേ കണക്കാട്ടാക്കും കെട്ടി ഇറക്കാൻ വേണ്ടിയത് കിട്ടിയാൽ. അല്ലെങ്കിൽ കയറോടെ ചെയ്യാൻ തങ്ങിയിരിക്കും അടുത്ത് ഉള്ള ആരെങ്കിലും ഇറങ്ങി ഔത്തിടാൻ വേണ്ടിയതായിരിക്കും. നമ്മൾ നേരെ മരത്തെ എടുത്തങ്ങ് ഉള്ള ഇടിലായിരുന്നു. പിന്നെ എന്നാണ് ഇത് കിണറ്റിൽ മോട്ടർ വെച്ചിരിക്കും. മോട്ടർ വെച്ചിരിക്കുമ്പോൾ നേരെ മരത്തപ്പുറക്കി അങ്ങ് ഉള്ള ഇടുമെങ്കിൽ മോട്ടർ റെഡിയായി കിട്ടിയതായിരിക്കും കിട്ടിയാൽ. അതുകൊണ്ടാക്കി നമ്മൾ കയറിൽ കെട്ടി ഇറക്കിയത് കിട്ടിയാൽ. കയറിൽ കെട്ടി ഇറക്കിയത് உங்களுக்கு கிட்ட இருக்கிறது போல தோணும் சிலப்போ கிணறு. ஆனால் கிட்ட ஒன்றும் இல்லை கிட்டியல. பயங்கர ஆழத்தில் உள்ளயாக்கி இருக்குது வெள்ளம். நம்ம வெள்ளத்தில் இறங்குத வரை பதுக்க இறக்கி தான் ஆகணும் கிட்டியல. பதுக்க உள்ளே இறக்கிண்டு மரத்துண்டாங்க வெள்ளத்தில் விழுந்த பிறகு நம்ம அந்த கயரை அவுத்திஞ்சு எடுக்கணும் கிட்டியல. அதெல்லாம் உங்களுக்கு தான் கிளியராக காட்டி தரேன். ஏன்னா உள்ளே இருட்டாக்கும், உள்ள ஒன்றும் காணாது கிட்டியல. இந்த வெளியில் உள்ள மட்டும்தான் காணும். പിന്നെ അതൊക്കെ വേണ്ടി നിങ്ങൾക്ക് കാണലെന്ന് വെച്ചാൽ വെള്ളത്തിൽ ഇറങ്ങുന്നത് അത് കയറവുത്ത് മരത്ത് അങ്ങ് ഉള്ള ഇറക്കി ഇട്ടാൽ മതി. അതായത് കിണറ്റിലുള്ള ഉപ്പുള്ള വേറെ ഞാൻ ടേസ്റ്റിൽ എന്നൊക്കെങ്കിലും വെള്ളം ഇരുന്നെങ്കിൽ ഇതേപോലെ ഒരു കൊമ്പ് ഓടിച്ച് കൊണ്ട് നേരെ അങ്ങ് കിണറ്റുള്ള ഇട്ടാൽ മതി.
കയറില്ലുള്ളെങ്കിൽ നേരെ മരത്തുണ്ടെങ്കിൽ ഉള്ള ഇടുങ്ക കെട്ടിയുള്ള മോട്ടർ ഇല്ലെങ്കിൽ നമ്മൾ അടുത്ത് ശരിയാക്കില്ല. അത് രണ്ടാമത്തെ കാര്യമാക്കും. ഫസ്റ്റ് നമ്മൾ മരത്തുണ്ടേക്കും ഉള്ള ഇട വേണ്ടിയത് കെട്ടിയുള്ള മരത്തുണ്ട ഇടുമ്പോൾ അടുത്തെപ്പോഴും ഒരു 2-3 വാരത്തിൽ இந்த കിണറ്റിലുള്ള വെള്ളം എല്ലാം നല്ല ഇനിപ്പാട്ട് മാറും കെട്ടിയുള്ള. ചുമ്മാ കോരി കുടിച്ചാൽ ഇങ്ങനെ സർബത്ത് കുടിച്ച പോലെ സൂപ്പറായിരിക്കും കെട്ടിയുള്ള. സർബത്തിന് ഞാൻ അറിയില്ല, ഇത് ചായ കടകളെല്ലാം കലക്കി തരുവില്ല, അന്ത വെള്ളമാക്കും കെട്ടിയുള്ള. അതേപോലെ സൂപ്പറായിരിക്കും. அதுக்கு வேண்டி நம்ம என்ன செய்யணும்னா கொம்பை வெட்டி கொண்டு வந்து கிணറ്റുக்குள்ள இடணும் கெட்டியல. ഇതൊക്കെ പണ്ടുള്ള ആളുകൾക്ക് എല്ലാം അറിയില്ല, உங்களுக்கு അറിയില്ലാമാന്ന് അറിഞ്ഞുകൂടാൻ കെട്ടിയല. പിന്നെ എന്നാണ് ഇதை ഇതേപോലത്തെ ഐഡിയ ഒക്കെ சொல்லி தரதுக்கு வேண்டி നമുക്ക് வீடியோ ஒன்று லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சணும் கெட்டியல. நீங்கள் இல்லைன்னு சொன்னால் இதேபோல் வீடியோ எல்லாம் இனி அடுத்து காண கிட்டாது. അതുകൊണ്ട് ഇപ്പം நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் எல்லாம் ஒன்று பண்ணி வைங்க. இல்லைன்னு சொன்னால் என்ன காரியம்னு சொன்னால் ഇപ്പം തോന്നും പണ്ണണ്ടാണ്, അടുത്ത് നാളെ ചിലപ്പോൾ ഇതേപോലത്തെ വീഡിയോ பார்க்கணுன்னு തോന്നുന്ന അടുത്ത ചാനലെ കാണാതെ. അതുകൊണ്ട് ഒന്ന് പണി വയ്ക്കുക. പിന്നെ എന്നാണ് ഞാൻ ഇതേപോലെ ഒരു തുണ്ടില്ല, ഒരു 5-6 തുണ്ടെങ്കിലും ഇട്ടാണ് കിട്ടില്ല കുറഞ്ഞത്. ഞാൻ വെള്ളം നിറയെ കിടക്കുന്നത്, അപ്പോൾ ഒരു തുണ്ടിട്ടാൽ ശരിപ്പെട്ടു വരാത്. അതുകൊണ്ട് നമ്മൾ ഒരു 5-6 തുണ്ടെങ്കിലും ഇട വേണ്ടിയതായിരിക്കും കിട്ടില്ല. ഇതേപോലെ ഒരു 5-6 തുണ്ട് പറക്കി ഉള്ള ഇട്ടാച്ചെന്ന് കഴിഞ്ഞാൽ നമുക്ക് വേല മുടിஞ்சு അടുത്ത ഒരു 2-3 വാരത്തിൽ உங்களுக்கு കിണറ്റിലുള്ള വെള്ളം നല്ല നീറ്റായിട്ട് കിട്ടും കിട്ടില്ല. നീറ്റായിട്ടെന്ന് പറഞ്ഞാൽ സൂപ്പറായിട്ട് കിട്ടും. കുടിച്ചൊക്കെ அப்படி இருக்கும் வெள்ளம். இப்போ நம்ம ரெண்டாவது மரத்துண்டையாகும் கெட்டி கொண்டிருக்குது கெட்டியில். இது என்னத்தை காட்டி தரேன், எனக்கு எப்படி கயர் கெட்டணும்னுள்ளதாக நீட்டாக காட்டி தருது. நான் அந்த வீடியோவில் காட்டி தந்த போல கிளியராக கெட்டினா மதி கெட்டிண்டு அங்கே உள்ளே இறக்கினா மதி, அந்த வெள்ளை கயரில் பிடிச்சி இறக்கினா மதி அந்த மற்ற கயரில் பிடிச்சி இறக்குறது கெட்டியில். அந்த தேங்காய்க்கு அந்த நாரில் செய்வனில் ஒரு கயறு அதில் பிடிச்சி இறக்குறது எங்கே அது இங்கே அவுந்து வரும் கெட்டியில். வெள்ளை கயரில் பிடிச்சி இறக்கி கொண்டு அங்கே இறங்கின பிறகு மற்ற சின்ன கயரை பிடிச்சி வலிச்சா மதி கயரை அவுந்து வரும். மரத்துண்டங்க வெள்ளத்துக்குள்ளே விழுந்து கிடக்கும், கயரஞ்ச மேலே வரும் கெட்டியில். இதாக்கு நேக்கு இப்போ எல்லாம் மனசிலாகி காணும்னு நினச்சது. இதே போல் மரத்துண்டோலை எல்லாம் உள்ளே பறக்கி இட்டால் மதி நமக்கு வேலை முடிஞ்சு அடுத்து 2-3 வாரம் கழிஞ்சு நமக்கு வெள்ளம் இனிப்பாட்டு கிட்டும் கெட்டியில். இதே போல் இனி அடுத்து மேலே உണ്ടെങ്കിൽ நான் உங்களுக்கு வீடியோ வாட்டிட்டு தரேன். அது வரைக்கும் நான் போய் கொண்டாறேன். அப்படி உங்களுக்கு இப்போ வீட்டில் உள்ள வெள்ளத்தை எப்படி தேனி போல மாற்றுதுள்ள காரியம் மனசிலாகி காணும். இன்னி இதே போல உங்களை வீட்டிலையும் செய்து பாருங்கள் கிட்டியலாம். வெயில் சமயத்தில் வெள்ளத்தை நல்ல இனிப்பாட்டு குடிச்சோக்குள்ள ஐடியாவுக்கு இது இത്രയും சொல்லியிருந்தது வேண்டி நமக்கு வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு ஒரு ஷேரையும் சப்ஸ்கிரைப் தட்டி விழுந்து கிட்டியலாம். சும்மா தானே இருக்குது. இதே போலത്തെ வீடியோவில் இன்னும் நிறைய பேர் கிட்டியலாம். அதெல்லாம் பார்க்கணுன்னுണ്ടെങ്കിൽ சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வைங்க. போட்டா